பினாங்கு சுங்கைபக்காப்பில் பிப்ரவரி 18ஆம் நாள் ஏற்பட்ட ஒரு கோர சாலை விபத்து 2 இளம் உடன்பிறப்புகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. பாட்டியின் மோட்டார் சைக்கிளில் காலையில் பள்ளி செல்லும் வழியில் 7 வயது தர்ஷன், 5 வயது கவர்ஜிதா ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இடது கையில் தசை முழுவதையும் இழந்து அதனை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அண்ணன் தர்ஷன் தள்ளப்பட்ட வேளை, தங்கை கவர்ஜிதாவின் வலது கால் முட்டிக்கு கீழே துண்டிக்கப்பட்டது. அன்றில் இருந்து அக்குடும்பத்துக்கு, குறிப்பாக அவ்விரண்டு சிறார்களுக்கும் உற்ற துணையாக இருந்து வருகிறார் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம். இதனிடையே முழுமையாக குணமடையாததால் 2 மாதங்களாக அவ்விருவராலும் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில், இதனால் பிள்ளைகள் கல்வியில் பின்தங்கி விடுவார்களே என்ற அக்கறையில் டாக்டர் லிங்கேஷ் வீட்டுக்கே வந்து பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லித்தர ஆசிரியை ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல், தமிழ் ஆகிய 5 பாடங்களையும் வாரத்திற்கு 3 முறை, ஒவ்வொரு முறையும் ஒருவருக்கு 1.5 மணி நேரங்கள் என்ற அடிப்படையில் இந்த பிரத்யேக டியூஷன் ஆசிரியை நியமிக்கப்பட்டுள்ளார். அவ்வகுப்புக்கான கட்டண செலவை முதல் 6 மாதங்களுக்கு டாக்டர் லிங்கேஷ் ஏற்றுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பள்ளி வாழ்க்கையை மறக்க முடியாமல் தவித்து வந்த இந்த சிறுவர்களுக்கு இந்த ஏற்பாடு அளவில்லா மகிழ்ச்சியை தந்துள்ளது. பெரும் சோதனையில் சிக்கினாலும் மீண்டும் கல்வி கற்கப் போவது குறித்து குழந்தைகள் உற்சாகத்தில் மூழ்கி உள்ளனர். அவர்களின் முகத்தில் புன்னகையை பார்த்து நெகிழ்ந்து போன டாக்டர் லிங்கேஷ் அவர்களின் வாழ்க்கை கதையில் தாமும் ஒரு அங்கமாக இருப்பது குறித்து மனநிறைவு தெரிவித்துள்ளார்.